ரொம்ப ஒரு கால் பண்ணி என்ன வர சொன்னார். நீங்க வாங்க வந்து முயற்சி பண்ணுங்கன்னு. ஸ்ட்ரகிள் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே பர்சனல் ப்ராப்ளம் நெறைய விஷயங்கள் இருக்கும். அதுக்காக எதுவும் ப்ரிப்பேர் ஆகவும் இல்ல. சார் சொன்ன கதை சொன்ன ஒரு ஒன் லைன்ல சார் சொன்னாரு. இந்த கேரக்டர் தான் நீங்க இப்படி தான் வந்து இது பண்ண போறீங்க. டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, தினேஷ் காசி மாஸ்டர் ஸ்டண்ட் அவங்க சார் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா எங்கள பண்ண வச்சிருக்காரு. நான் எங்க குணா அண்ணா ஹீரோ கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் பயங்கரமா எங்கள உண்மையாலுமே பண்ணியிருக்காரு. சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நீ முடிவு நீல ஸ்டார்ட் பண்ணி நாற்காலி, கட்டா குஸ்தி போன்ற படங்களை நடித்த அண்ட் இப்போ அலங்கு படத்தில் லீட் கேரக்டராக நடிச்சிருக்க இதயகுமார் அவர்கள் தான் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஓகே. அண்ட் அலங்கு படத்தில் நடிச்சிருக்கீங்க அண்ட் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். ஒரு ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம், நல்ல ஒரு அனுபவம் கூட. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப பெருமையாகவும் இருக்கு மேம். ஓகே. இந்த படத்தில் வந்து உங்களோட கேரக்டரை வந்து நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? ஒரு நண்பன், ஒரு கதாநாயகிக்கு கூட இருக்கிற ஒரு நண்பன். அவன் ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின்றதுக்காக எதுக்கு என்னென்னலாம் கேட்காம அவன் கூட நம்ம ஒரு வேலைக்காக தான் போகிறோம். பட் வந்துட்டு அவன் கூட நம்ம ஃப்ரெண்டுக்காக ஒரு விஷயம் வந்து கூட போய் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அவர் கூட அவருக்கு படுற கஷ்டங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து கூட இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே. எனக்கு என்னென்னா, நீங்கள் வெப் சீரீஸு அண்ட் டிவியில் இருக்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வந்து மூவிஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் வந்து இதை தாண்டி வந்து நம்ம என்ன பண்ணாலும் அதில் வந்து ஒரு பாடம் கற்றுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் இந்த எல்லா விஷயத்துலையும் கற்றுக்கிட்ட ஒரு பாடம்னா என்ன சொல்வீங்க? ஸ்ட்ரகிள் எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமே பர்சனல் ப்ராப்ளம் நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதையும் தாண்டி நம்ம ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே போராட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதுக்காக நம்ம வந்து எவ்வளோ வேணால் உழைச்சிட்டே இருக்கலாம். உழைச்ச ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உண்மையாக ஒரு விஷயத்துக்கு நம்ம போராடணும்னா அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் ரொம்ப நம்புகிறேன். அதுதான் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கோன்னு. ஓகே, சூப்பர். அண்ட் ஆஸ் ஆக்டராக வந்து இப்போது நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணும்போது ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே நம்மளும் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ரீசெண்டாக நிறைய படங்கள் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்து ரொம்பவே ஒரு அட்ராக்ட் ஆன மூவினா என்ன சொல்வீங்க? ரீசெண்டாக மெய்யழகன். ஓகே. எனக்கு ரொம்ப ஒரு அன்பான ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படி ஒரு வெகுளியான ஒரு அன்பான ஒரு நல்ல மனுஷன் தான் இங்கே எல்லாருமே ஒருத்தவங்க தேடிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தேடிட்டு இருக்கோம். அப்படி கிடைக்கிறது ரொம்ப ரேரு. பட் அது ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம கூட இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நம்ம அதே மாதிரி ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக ஒருத்தர் நம்மளை ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக லைஃப் லாஸ்ட் வரைக்கும் நம்மளை யோசிச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளை எந்த அளவுக்கு வந்து ஒரு அன்பை வச்சிருக்காங்க மறக்காம அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கு? நிறைய கனெக்ட் ஆயிருக்கு. ஐ மீன் சின்ன வயசுல அப்படின்றத தாண்டி இப்போ சந்திக்கிற மனிதர்களாக இருக்கட்டும், நிறைய நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த எனக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. பட் கண்டினியூவாக போகிறதில்ல, பட் கொடுத்துட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் கொடுத்துட்டே இருப்பாங்கன்றதும் நம்புகிறேன். அப்படி ஒரு நண்பரை நம்ம சந்திக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய நண்பர்கள்லாம் இருக்காங்க எனக்கு. ஓகே, சூப்பர். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இதுக்கப்புறம் இனி வரும் படங்களில் வந்து இந்த மாதிரியான கேரக்டர்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா என்ன சொல்லுவீங்க? மேம், இப்போ எப்படின்னா நம்ம நடிக்க வரும்போது இப்படியே தான் வரணும் அப்படின்ற ஒரு இதில் வரவே இல்லை. ஆமாம், கரெக்டு. நம்ம வந்து ஒரு நல்ல நடிகன்ற பேர் வாங்கணும். அந்த கதைக்கு ஏற்ற ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை கொடுக்கணும். ஓகே. பேசப்படுற ஒரு கதாபாத்திரமாக இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஆசை. மற்றபடி அதை தாண்டி எனக்கு காமெடி கேரக்டர் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. காமெடி கேரக்டர் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக எதா ஒன்று இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ரோல் மாடல் இல்லை ஒரு இன்ஸ்பயர்னு கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நீங்கள் இதை பார்த்துட்டு ஓகே நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? நீங்கள் யாரை பார்த்து அந்த மாதிரி காமெடி ரோல் இன்ஸ்பயர்? வடிவேல் சாரை சொல்லுவேன். ஓகே. வடிவேல் சார் ஏன் சொல்லுவேன்னா, அவர் வந்து பன்முக கலைஞன். அவர் அஃப்கோர்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் எந்த கதாபாத்திரத்தை அவர்கிட்ட கொடுக்குறாங்களோ அப்படியே மாறிடுவார். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு சங்கமம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மணிவன் சார்கிட்ட வந்து ஒரு எமோஷனலான ஒரு சீன் இருக்கும். அது ரொம்ப நமக்கு கனெக்ட் ஆகும். அப்படியே அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு கையை பின்னாடி தலையில் வச்சுட்டு நம்ம பணத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே காமெடியாக கொண்டு போவார். இப்போ அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா?
அதனால அவர் வந்து அப்பா கேரக்டராக இருக்கட்டும், காமெடி கேரக்டராக இருக்கட்டும், ஃப்ரெண்டு கேரக்டர் எல்லாத்தையும் வந்து ஒரு ஆக்டிங்கில் பயங்கரமாக பண்ணுவார். அவரோட ஓகே. மாடுலேஷன் நல்லாயிருக்கும். ம். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது பிடிக்கும். ஆமாம். ஓகே அண்ட் சூப்பர். அலங்கு படத்துக்கு வந்து விஜய் சார் வந்து விமர்சனம் சொல்லியிருந்தாரு. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக என்னன்னு சொல்லுங்கள். தளபதி விஜய் சார் அவருக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லணும். ஓகே. ஏன்னா நம்மள மாதிரி நடிகர்கள் வந்து தளபதி சார் படத்தில் நடிச்சிட மாட்டோமா, போயிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆமா. ஏக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம நடித்த படத்தை தளபதி வந்து கிளிம்ஸ் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பட் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு. அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் டீம் டைரக்டர் சார், அவங்க ப்ரொடியூசர் சார் எல்லாமே போய் மீட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் நல்லா பண்ணியிருக்கீங்க, படம் பார்க்கணுன்னு தோணுது அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்லியிருந்தாரு. சொன்னாங்க. ஓகே சூப்பர். கண்டிப்பாக தளபதி படம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா ஏன்னா நீங்க தளபதியோட அவர் பார்க்கும்போது நம்ம பேசுகிற வாய்ஸோ நம்மளோட முகமோ ஒரு இடத்துல பார்த்துருவாரு இல்லையா? பார்த்துருவாரு அப்படின்ற ஒரு இது. ஏன்னா அந்த படத்துல நீங்க பண்ணியிருக்கீங்க, அதை வந்து தளபதி பார்ப்பாருன்னு போது அது சந்தோஷமா சந்தோஷம். விஷயமா இருக்கும். ஓகே சூப்பர். அண்ட் ஆஸ் ஆக்டராக ஆக்டிங்குள்ளே வரும்போது நமக்கு வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும், நல்லதும் இருந்திருக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் எல்லாத்துக்கும் கடந்து வருவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் இந்த சினிமாக்குள்ளே வந்தீங்க, எப்படி இந்த ஆக்டிங் உங்களை ஈர்த்து கொண்டு வந்துச்சு? ம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக் அப்படி எங்களுக்காக சொல்லுங்கள். ஊரில் ஒரு கார்மெண்ட்ஸில் அசிஸ்டன்ட் மெர்ச்சன்டைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பர்சனல் சுச்சுவேஷன் எனக்கு வெறும் இழப்புகள் மட்டுமே சந்திச்சுட்டு இருந்தேன். குடும்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சார்ந்து. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பசங்கிட்ட எல்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பேன். ஓகே. நல்லா பேசுறியா, நல்லா இது பண்ணுறியாடா, அதாவது சினிமா அந்த மாதிரி ட்ரை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு தான் வந்து என்னோட ஃப்ரெண்டு பாலாஜின்னு சொல்லிட்டு ஓகே. அவர் காலேஜ் டைம்லையா? அதில் காலேஜில் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்த டைம், ஒர்க் பண்ணிட்டு இருக்க டைம். அசிஸ்டன்ட் மெர்ச்சன்டைசராக ஒரு கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சில பர்சனல் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்தாச்சு. ஓகே. வெளியே வந்ததுக்கப்புறம் அப்படியே கடந்து போயிட்டேன். ஒரு நண்பர் வந்து உதவி இயக்குனராக இங்கே ஒர்க் பண்ணாப்ப அவர் வந்துட்டு சரி வாடா சென்னை வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கூப்பிட்டு வந்தார். அப்போ கூப்பிட்டு வந்தபோது எனக்கு எப்படின்னா இங்கே தான்டா சினிமா இங்கே தான் இருக்கும், போய் ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுறா கொடுத்துட்றா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து கொண்டு போய் கொடுத்தேன். ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாமல் சினிமாக்குள்ளே ஓகே காலத்து ஓகே. வச்சேன். அப்படி போகும்போது அவங்க மேலே கிளி பார்ப்பாங்க, என்னடா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று இருக்கு. அப்போ தெரியாது சார் இப்போ தான் புதுசு அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பிச்சது தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போயிட்டு இருந்தது. ட்ரை பண்ணேன். ராஜ் டிவியில் வந்து காமெடி ஷோஸ் அதெல்லாம் நான் சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. யூடியூப் சேனல்ஸ் இதெல்லாம் சின்ன சின்னதாக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஐயோ நமக்கு செட் ஆகாது போல், ஆக்சுவலாக எனக்கு விஜி ஆகணுன்றதுக்காக தான் ரொம்ப ஓகே. விஜய். ஆமாம் அதுக்காக தான் வந்து அங்கே வந்து கோர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணேன். அதுக்கப்புறம் பேசுகிறதையும் தாண்டி சில விஷயங்கள் நிறையா நம்ம விஜய்க்கு தேவைப்படும் அப்படின்ட்டு இது பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதையும் தாண்டி நம்ம நடிக்க போயிடலாம், நடிக்கவும் போகலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்லிட்டு திரும்ப ஊருக்கே போயிட்டேன். ஓகே. ஊருக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்படியே யோசிச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். சினிமா ஒரு விஷயம் கொடுக்கும், என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து கால் வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒரு 10 நிமிஷமாக இருக்கட்டும் இல்லை 1 மணி நேரமாக இருக்கட்டும், திரும்ப அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்கும். அதுக்கப்புறமா திரும்ப ரூம்லாம் காலி பண்ணிட்டு போயிட்டேன் நான். என்னோட நண்பர் ஜேம்ஸ் அபிலாஸ் அவர் ஓகே. வந்துட்டு நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கும்போது என்னை பார்த்தாரு. நீங்கள் பண்ணுறீங்க பட் கொஞ்சம் தான் பதட்டமாக பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகே. ஆனால் வந்து நிறைய கற்றுக்கலாம், சினிமாவில் உழைச்சா கற்றுக்கலாம், நிறைய விஷயத்த இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப ஒரு கால் பண்ணி என்னை வர சொன்னார், நீங்கள் வாங்க வந்து முயற்சி பண்ணுங்கன்னு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் 7 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் நான் திரும்ப போகவே இல்லை. என்னை சினிமா போக விடவே இல்லை. அந்த அளவுக்கு சினிமாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்படி சொல்கிறதுனா அப்படியே ஷார்ட் ஃபிலிம்ஸ் என்ன நானே இது பண்ணிக்கிட்டேன், கேர்லி ஹேர் இது பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்விக்கி ஊபர் இதெல்லாம் வந்து ஓட்டுவேன். பார்ட் டைம் என்னென்ன வேலை கிடைக்குதோ பீஸா ஹட்டில் அதிலலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதை பண்ணிவிட்டு அங்கங்கே ட்ராவல் ஆகிட்டு இருப்பேன். ஒவ்வொரு டீ கடையில் யாராவது சினிமா நின்று பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் போய் பேச்சு கொடுப்பேன். அப்புறம் நம்ம நண்பர்கள்லாம் இங்கே ஆடிஷன் போகுது, அங்கே போய் ட்ரை பண்ணு, அது பண்ணு, கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா முதல் நீ முடியும்னு சொல்லி ஒரு படம், அந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பேன். ஒரு சமோசா கொடுக்குற கேரக்டர், ஒரு பொண்ணை டீஸ் பண்ணுற மாதிரியா இருக்கும். இயக்குனர் தர்புகா சிவா சார், அந்த ஒரு சீன் எனக்கு சூப்பராக கிடச்சிது. ரெண்டாவது சார் வந்து முடிச்சதுக்கப்புறம் சொன்னோடனே புரிஞ்சு பண்ணுறியாடா, நல்லா பண்ணுற, சூப்பராக பண்ணுறேன், நல்லா வரணும்டா நீ அப்படின்னு அன்றைக்கி சொன்னார். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். அந்த வார்த்தை அது நடந்துச்சு.
அந்த ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஒரு சின்ன ஃப்ரேமை வச்சு அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே. 2வது படம் 3வது படம் இது எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன பண்ணியிருப்பேன். துணிவு படத்தில் ஒரு சீன், தலை படத்தில் ஒரே ஒரு சீன், ஒரு சின்ன டைலாக் பேசியிருப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாலிமர் டிவியில் வந்து ஒரு சீரியல் ஒன்று பண்ணேன். அது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் வெப் சீரிஸ், எல்லா வெப் சீரிஸ்லேயுமே எல்லாருமே கேட்பாங்க, என்னடா இவனுக்கு வெப் சீரிஸாகவே கிடச்சிட்டு இருக்கு, எப்படிடா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்துட்டு கார்த்தினன்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காரு. ஓகே. ஓகே. அவருவா வந்துட்டு தம்பி இங்கே ஆடிஷன் போகுது அப்படின்னு சொல்லிலாம் சொன்னார். அப்படி வந்துட்டு எங்கள் ஹாஸ்டல்னு ஒரு வெப் சீரிஸ். ஓகே. அந்த வெப் சீரிஸில் ஒரு ஒரு காலேஜில் இருக்கிற கேரக்டராக ஒரு ஃபன்னியான கேரக்டராக அப்படியே பண்ணேன். அது வந்து அந்த கார்த்திகனுக்கு நான் நன்றி சொல்லிக்கணும். ஓகே. ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஆடிஷன் அன்றைக்கி அண்ணனை கூப்பிட்டு நம்ம ஒரு விஷயம் பண்ணலைன்னா அது நடந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்துட்டு வதந்தின்னு ஒரு வெப் சீரிஸு, அதுக்கப்புறம் கோலிசோடா 1.5 இதில் எல்லாத்துலேயுமே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து விஜய் டிவியில் வந்து ஒரு ஆட் ஒன்று பண்ணேன். விஜய் டக்கரில் ஒரு ஆட் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நம்ம பின்னாடி எப்படி சொல்கிறதுனா, நம்ம சின்ன வயசில் அந்த பள்ளிக்கு வால் இருக்காதுன்னு சொல்லிட்டு சின்ன பள்ளி வந்து பெரிய பள்ளிகிட்ட கேட்கும், எனக்கு வாழே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நீ எல்லாத்துக்கிட்டையும் போய் கேட்டுப்பாரு, இன்னும் ஒவ்வொரு மாடுகிட்ட வால் இருக்கிற உயிரினமாக பார்த்து அந்த பள்ளி போயிட்டே இருக்கும், தேடி கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து அந்த மறுபடியும் அந்த பெரிய பள்ளிக்கிட்டே போயிட்டு கேட்கும், நீ ஃபஸ்ட்டு பின்னாடி திரும்பி பாரு அப்படின்னு. ஏன்னா இத்தனை எல்லாத்துட்டையும் போய் கேட்ட நாட்களில் பின்னாடி அதுக்கே ஒன்று வளர்ந்துட்டே வந்துட்டு. அதே மாதிரி நான் இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம்ல, இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா நான் அத்தனை இது நடிச்சிருக்கேன் அப்படின்றது தெரிஞ்சுது. அந்த ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு இப்போது அலங்கு படத்தில் ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துருக்கு. ஓகே. ரொம்பவே அழகாக உங்களுடைய ஸ்டோரியே இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி மூலமாக சொன்னீங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி ஒரு இடத்துக்கு வந்துட்டாலும் நம்ம ஒரு ஃப்ரேம் முன்னாடி நிற்கும் போது நிறைய நடிச்சிருப்போம், நிறைய பண்ணியிருப்போம். பட் ஒரு விஷயம் வந்து இப்போவுமே அதை நினச்சா ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் வந்து இந்த படமாக இருக்கலாம், இல்லை இந்த சீனாக இருக்கலாம், அப்படி நீங்கள் நினச்சி இப்போ வரையும் ரொம்பவே ஹாப்பியாக அதை நினச்சாலே இன்னமும் ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற சீன் ஆர் மூவினா என்ன சொல்வீங்க? இப்போது நான் பண்ணதில் சொல்கிறீங்களா? இப்போது நான் பண்ணதில் அதுதான் முதல் நீ முடியும் நீ சொல்லுவேன். அதுக்கப்புறம் எங்கள் ஹாஸ்டலில் அதில் சொல்லுவேன் நான். இதில் எல்லாமே வந்துட்டு ஒரு எங்கள் ஹாஸ்டலில் வந்து எப்படின்னா, ஒரு கேர்லி ஹேர் வச்சுட்டு இந்த டோனில் ஒரு மாதிரி ஃபன்னியாக அந்த காலேஜில் உட்காந்துட்டு வித்தியாசமாக ஒரு இந்த நிறைய எபிசோடில் வந்திருப்பேன், அங்கங்கே வந்துட்டு போயிருப்பேன். அது இந்த காலேஜ் படித்த மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்தது. ஆக்சுவலாக நான் வந்து படித்தது டிப்ளமோ தான், டிப்ளமோ மெக்கானிக்கல் தான். ஆனால் வந்து காலேஜ் படிக்கிற அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஐ மீன் என்ன, எனக்கு மேக்ஸு ரொம்ப டஃப்பு, நல்லா வேண்டாம், அதுக்கப்புறம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். ஆனால் அங்கே அந்த ஒரு 20-30 நாட்கள் அந்த வெப் சீரிஸ் பண்ணேன். காலேஜில் படித்த மாதிரியே காலேஜுக்குள்ள ட்ராவல் ஆகிற மாதிரி ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூப்பர். அண்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் வந்து இது ஆக்டிங்காகவே இந்த கேர்லி ஹேர்லாம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அழகு படத்துக்காக என்ன மாதிரிலாம் வந்து ப்ரிப்பேர் ஆனீங்க? லைக் உங்களை இதே கெட்டப்பில் தான் அதுலேயும் நடிச்சிருப்பீங்க? ஆமாம், இதே இதில் தான் இருந்திருப்பேன். என்னென்னா அதுக்காக எதுவும் ப்ரிப்பேர் ஆகவும் இல்லை. சார் கதை சொன்ன ஒரு ஒன்லைனாக சார் சொன்னார், இந்த கேரக்டர் தான் நீங்கள் இப்படி தான் வந்து இது பண்ண போகிறீங்க, ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது நம்ம அப்போ யோசிச்சு பார்த்தோம். அப்போ அப்படிங்கும்போது நம்ம ஹில்ஸில் இல்லைன்னா ஒருத்தர் எப்படிலாம் லுங்கி எப்படி கட்டுவார், எந்த மாதிரிலாம் கையெல்லாம் மடிச்சு விடுவார், ஒரு பயப்படுற விஷயமா இருக்கட்டும், அவங்க எந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க, யதார்த்தம் தானே. அதனால இதை நடிப்பா அப்படின்றத தாண்டி சார் சொன்ன அந்த லைன் இருக்கு இல்லையா, சார் அந்த விஷயம் சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா, இப்படி பண்ணு, அவர் வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் சொல்லவே இல்லை. இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இது நீங்களா இருந்தால் அந்த கேரக்டரை எப்படி பண்ணுவீங்கன்னு மட்டும் தான் சொன்னார். பிடிச்சிட்டு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். கண்டிப்பாக நீங்கள் இப்போ சொன்னதை ஞாபகம், ஏன்னா ஹில்ஸில் தான் நிறைய சீன்ஸ் இருந்துச்சு, நான் டீசர் பார்த்தேன். ஸோ எந்த இடத்துல போய் இது ஷூட் பண்ணாங்க, எத்தனை நாள் ஆல்மோஸ்ட் ஆச்சு, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே ஒர்க் பண்ணும்போது? ஏன்னா நம்ம நார்மலான பிளேஸில் ஷூட் பண்ணுறதுக்கும் ஃபாரஸ்ட் ஹில்ஸில் ஷூட் பண்ணதுக்கும் கொஞ்சம் நிறைய இது இருக்குது, ஏன்னா பூச்சி அது இது நிறைய இது இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க, எப்படி இருந்துச்சு அங்கே? அது ரொம்ப ரொம்ப ஒரு புதுவிதமான அனுபவம். நம்ம இங்கே சென்னையில் வெயிலில் பொல்யூஷன் அது இதுன்னு சுற்றிட்டு இருக்கோம். அதை தாண்டி கடந்து அங்கே போனோம்னா
குளிர், இயற்கை, ஓகே. ஆனா நேச்சுரல் நமக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணும். ரொம்ப சூப்பர். அழகா இருக்கும், க்ரீனிஷா இருக்கும். ம். ஷூட் எங்களுக்கு வந்துட்டு ஒரு 1 வீக்குக்கு முன்னாடியே எங்களை கூப்பிட்டாங்க. எங்களுக்கு ஷார்ட் இல்லைனாலும், ஏன்னா அந்த போய் இடத்து போய் பழகுங்க. பழகணும். ஆமா ஆமா ஆமா, அந்த மாதிரி பழகுங்க, அந்த மாதிரி இது பண்ணுங்க. ம். அப்படிதான் நம்ம அந்த காலில் கல் குத்துறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அந்த ம். செடிக்குள்ள ஓடுறதா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது நமக்கு செட் ஆகிடுச்சு. ம். அட்டைப்பூச்சிலாம் வந்து பயங்கரமா அட்டைப்பூச்சிலாம் ஓ. கடிக்கும். இன்னுமே வந்து அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுவிதமான அனுபவம். அதுக்கு வந்து உப்பு மேலே தடவுவோம், அப்புறம் ஷாம்பு மேலே தடவுவோம், தடவிட்டு ஓகே. இது பண்ணுவோம். நல்லா இருக்கும். அப்புறமா அட்டைப்பூச்சி ஃப்ரெண்ட் என்னங்க ஆயிடுச்சு. இதெல்லாம் போய் நல்லா இருக்குன்னு சொல்றீங்களே. இல்ல இல்ல, நல்லா இருக்கும்னா அது ஒரு அனுபவம் தான். அனுபவம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. இருக்குன்னு அந்த சொல்லல. ஓகே. இல்ல எனக்கு ஒரு என்னடா இது நல்லா இருக்குன்னு சொல்றாரே அப்படின்னு. இல்ல இல்ல, அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற அந்த நேச்சுரல் ரொம்ப ஓகே. சூப்பரா ஒரு இருக்கும். ஒரு மாதிரி இயற்கையோட ஒட்டி ம். நீங்க அதை ஆமா ஆமா வாழ்ந்திருக்கீங்கன்னே ஆமா. ஒரு சொல்லலாம். பெரிய அந்த நீங்க கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த ம், ம், ம். ஃபால்ஸ்ல நின்றுட்டு கீழே எட்டி பார்த்தோன்னா அப்படியே அள்ளு விட்டுரும். ஆனாலும் ஓகே. ஒரு குதிக்கிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ம், ம். அதுக்கப்புறம் வந்து அந்த தண்ணிக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். அதுல முதலையெல்லாம் வருமா? ம், ம். ஓகே. முதலையெல்லாம் வருமா? எப்படி? இதெல்லாம் எப்ப சொன்னாங்கன்னா ஷார்ட் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாங்க, இதுல முதலையெல்லாம் வருமா? ஓகே. அப்படியா, சரி, ஓகே, ரைட்டு அப்படின்னு ம், ம். சொல்லிட்டு சார் சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நீச்சல்லாம் தெரியும்ல, ம், ம். எல்லாம் பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணாலும் இது ரொம்ப புதுவிதமா புதுசா இருக்க இருக்கு போகுது. அப்போ அப்படின்னு. நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ஓகே. ஜாலியா பண்ணோம் ம், ம், ம். நல்லா. ஏன்னா ஹீரோ அண்ணாவும் கூட இருந்த அஜய்னும் தம்பி ம். 3 பேருமே ஜாலியா ஏதாவது ஒன்று சுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு அப்படியே இது பண்ணிட்டே இருப்போம். அதனால நல்லா அப்படியே jolly ஆ யதார்த்தமாவே அப்படியே போயிட்டே ஓகே, இருந்துச்சு. சூப்பர். நீங்க இப்ப சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா முதல்லலாம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்கல்ல. ஸோ இந்த படத்துல வந்து ரொம்பவே நீங்க கஷ்டப்பட்ட ஷார்ட்னா என்ன சொல்லுவீங்க? லைக் இந்த ஒரு சீனுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னா கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டப்பட்டேன்னு சொல்ல முடியாது. ஓகே. அது கஷ்டமா இருந்தாலும் அந்த ஒரு ஜாலி அதை இருக்கும், ஒரு முடிச்சுட்டு என்ஜாய். வந்து மானிட்டர்ல பாக்குறோம்ல, அதோட ஃபீலே வேற அப்ப மாதிரி ஃபீல் இருக்கும். அப்படியே போயிடுச்சு. தினேஷ் காசி மாஸ்டர் ஸ்டண்ட் அவங்க சார் வந்துட்டு ரொம்ப பயங்கரமா எங்களை பண்ண வச்சிருக்காரு. நாங்க ஓகே. பண்ணணுன்றதை தாண்டி ரொம்ப பயங்கரமா பண்ண வச்சிருக்காரு. ம், ம், ம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஓடிக்கிட்டே இருக்கணும், காலில் முள்ளு குத்தும், அட்டைப்பூச்சி கடிக்கும், அதுன்னு ஓடிட்டே இருக்கும், தண்ணியில குதிக்கணும், அந்த குளிரோட சேர்த்து இந்த குளிர் வேற, காதுக்குள்ள தண்ணி போயிடும், இந்த தலை அவ்வளவு சீக்கிரத்துல காயாது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓகே. என்ன பண்றதுன்னு தெரியாது அந்த குளிரோட. அப்புறம் அடுத்த சின்ன அந்த ஈரத்தோடயே நின்றுட்டு ஒரு விஷயம் பண்ணணும். ம், ம். அப்புறம் இப்படி நிறைய விஷயம்லாம் இருக்கும். அதே மாதிரி அடிக்கும் போதெல்லாம் வந்து பட்டுன்னு சில நேரத்துல ஆனா எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்பா ஃப்ரேம்ல அந்த மானிட்டர்ல பார்க்கும்போது கஷ்டன்றதை தாண்டி ஒரு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறோம், அதோட ஒரு பலன் வந்து நம்ம பெருசா பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸே வேற ஆமா, தான் மாஸ்டர் நமக்கு. நாங்க வந்து என்னடா மாஸ்டர் ரொம்ப நேரம் ஓட வைக்கிறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லி யோசிப்போம். ம். ஆனா அது எங்க ஒரு மருந்தா எங்களுக்கு அமைஞ்சிச்சுன்னா அந்த ஃப்ரேம்ல பார்க்கும்போது. Frameல. அப்போ மாஸ்டர் அப்போ சொன்னாரு, எனக்கு தெரியல, இப்போதான் தெரியுது. ம். அப்போ எனக்கு அதுக்கப்புறம் இன்னுமே மாஸ்டர் கூட நிறைய படம் ஒர்க் பண்ணணுன்ற ஒரு ஆசை. இந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ் பயங்கரமா லைவா இருந்திருக்கும். ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னா நான் சொல்லக்கூடாது, ஆமா, இல்ல நீங்க நான் பார்த்தேன். லைக் ரொம்பவே லைவா லைவா இருந்துச்சு. இருந்தது. ஓடிட்டே இருக்கிறதா இருக்கட்டும், அந்த டாகை கையில வச்சுட்டு சில விஷயங்கள் பண்றது, அந்த டாகும் நல்லா நமக்கு செட் ஆயிடுச்சு. செட் ஆயிடுச்சு. அது எதுவும் எனக்கு டவுட்டு. ஏன்னா நம்ம ஆஸ் அ பர்சன் அப்படின்ற போது அந்த இது வந்து வேற மாதிரி இருக்கும். லைக் அதான் அனிமல் அப்படின்னும் போது அதுக்கிட்ட நமக்கு கொஞ்சம் ஜெல் ஆகுறது. அந்த டாக் வந்து ரொம்பவே உங்ககிட்ட அடாப்ட் ஆன மாதிரி ரொம்ப சூப்பரா லைவா இருந்துச்சு. அது ஆமா எப்படி ஆமா இருந்தது ஆமா அந்த ஆமா. எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்தது. ஏன்னா எங்க படத்தோட அது முக்கியமான ஒண்ணு. முக்கியமான ஒரு விஷயம். எஸ். செந்து அண்ணா ட்ரைனர், அவருக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்ற விஷயங்களை அது அழகா வந்து சிங்கிள் டேக்லாம் பண்ணுவோம் சில வாவ். இடத்துல. நீங்க ஷார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நின்று இப்படி அழகா அப்படி பார்க்கும். ஸ்டேனா ஸ்டே, ரன்னா ரன்னா அப்படி அந்த இதெல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. ஓகே. காளி சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இப்போ நீங்க இப்படி பார்க்கும் காளி, இவனு யாரா நம்மளை போட்டு இப்படி பாடா படுத்துறானுங்களே அப்படின்னு பார்க்கும். கொஞ்ச நாள் கழிச்சு நானே ஷூட்டிங் வர ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி ரெடி ரெடி ஆயிடுவாங்க. ஆயிடுச்சு. தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. ம், ம். ஏன்னா டாக் தூக்கிட்டு ஓடுறோம்ல, டாக் என்ன பண்ணணும்னா குதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், ஏதோ குதிக்கும், ஒண்ணு பயப்படும், இல்லைன்னா பண்ணும். இப்படி தோல்ல வச்சிருப்பேன், ஒரு இதுலலாம் பார்த்துருப்பீங்கன்னா இப்போ தோல்ல வச்சிருப்பேன். ம், ம். ஆஹ் ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும்ல, அமைதியாச்சு. சரிடா நீங்க பண்ணுங்க ப்ரோ, சும்மா சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரியாக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். ரியாக்ஷன். இப்படி கால் வைக்கும் போதெல்லாம் அப்படி இப்படி முகத்திட்டு பாக்குமா, எனக்கு அதான் ஞாபகம் வரும். ப்ரோ Okay. சும்மா சும்மா நோண்டிட்டு இருக்காங்க ப்ரோ அப்படின்னு. காளி உண்மையாவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் பெட்டு கூட நமக்கு இவ்வளவு ஒரு விஷயம் ரொம்ப போகும்போது நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம எங்கேயாவது ஒரு இருட்டுல எங்கேயாவது நம்ம இங்க நடந்து போறோம், எங்கேயாவது போகும்போது டக்குன்னு ஐயோ நாய் இருக்கு பயமா இருக்கு அப்படின்ற ஒரு இதெல்லாம் போயிடுச்சு. போயிடுச்சு. அந்த ஒரு இதே இல்லை. இப்ப பார்த்தா கொஞ்சணும், ஏதாவது ஒண்ணு நம்மகிட்ட அதுகிட்ட ஒரு அன்பு கொடுக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் வந்துருச்சு.
ஓகே. ஆமா ஆமா இல்ல அதுக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பெட்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. நீங்க சொல்றப்பவே தெரிஞ்சுச்சு. ரொம்பவே இயற்கையா நீங்க அது கூட ரொம்ப ஒட்டி வாழ்ந்திருக்கீங்க. படத்தோட ட்ரைலர்ல நான் ஒரு டயலாக் பார்த்தேன். அது ரொம்பவே என்ன வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த மனுஷங்க மிருகமா வாழ்ற இந்த இடத்துல நீயும் நானும் தான் போராடி வாழணும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ நீங்க சொன்னதுலயே நீங்க எந்த அளவுக்கு வந்து ஆ அதுவும் நம்மளும் வேற இல்ல அப்படின்ற மாரி தான் ஒரு இணஞ்சு அந்த ஷூட்டே போயிருக்கு இல்லையா? ஸோ இந்த டயலாக்க பத்தி எங்களுக்கு சொல்லுங்க. லைக் அந்த ஆ, ஆ, அதையும் தாண்டி இங்க எல்லா உசுரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கடைசியா ஆமா. எல்லா முடிச்சிருப்பாங்க. உசுரும் இங்க ஒண்ணுதான். அது மெயின். எஸ் ஆஃப் கோர்ஸ். அந்த ஒரு லைன் தான் அந்த படத்தை மொத்த ஒரு விஷயத்தையும் வந்து எங்க இயக்குனர் அழகா ம். சொல்லியிருப்பாரு. ஆம், உண்மைதான். ஏன்னா இங்க வாழ்றது மிகப்பெரிய போராட்டம் தானே. ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், அங்க போகணும், இங்க நிறைய பேர் சந்திக்கணும், ஸ்ட்ரகிள், எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும் இருக்கும். இருக்கும். அப்போ இங்க நமக்கு இதான் முடிவு எண்டு அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. அதாவது நம்ம வாழ்ற சார்ந்த பொறுத்த வரைக்கும். ஓகே. அதனால நம்ம எல்லாத்துக்கும் ஓடிக்கிட்டே முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு உணர்வுபூர்வமான விஷயமா இருக்கும் அது. கனெக்ட் ஓகே. ஆகும் அது. சூப்பர். ஆனா இங்க எல்லா உசுரும் ஒண்ணுதான் அதையும் தாண்டி. ஆம், நம்ம பேசுறோம், இது ஆமா. பண்றோம். ஆனா அந்த டாக்னால பேச முடியாது. பட் அதை தாண்டி அதுக்கு நிறைய அறிவுகள் இருக்கு. அறிவுகள் இருக்கு. ஆமா ஆமா. நீங்க நிறைய நியூஸ்ல இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா. ஒரு டாக் வந்துட்டு ஒருத்தர் ஃபாரின் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்காகவே அங்க போய் சாப்பிடாம வெயிட் பண்ணது இது. ஆமா. அந்த ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்ல. ஸ்டேஷன்ல அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஒரு ஒரு மாடு வந்து பைப் வச்சு அப்படி அடிக்கும், இன்னொரு ஓகே. மாடு அது குடிக்கும், அடிச்சுட்டே வந்து அது குடிக்கும். குடிக்கும். ஆமா. இந்த மாதிரிலாம் எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயங்களா இருக்கு. ம். அப்ப அவங்களுக்குமே ஒரு போராட்டம் தானே. நம்மளால ஆமா. சொல்ல முடியுது, அவங்களால சொல்ல சொல்ல முடியல. சொல்ல அவ்வளவுதான். முடியல. அத அத வந்து சார் வந்து இப்ப சொல்லியிருக்காரு. இந்த படத்தின் எங்க எங்க மூலியமா. இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஓகே. ரொம்பவே சூப்பர். உங்களுக்கும் ரொம்ப பெட்ஸ்லாம் இதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சு படம் ஆமா. பார்த்ததுக்கு அப்புறம். ஓகே. இன்னொன்னு ஒண்ணுன்னா, இன்ஸ்பயர் பை ட்ரூ இன்சிடென்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஒரு விஷயம் வந்து லைக் நம்ம தமிழ் சினிமால சில விஷயங்கள் வந்து இம்பாக்ட் பண்ணி அத மூவியா எடுத்தா, அத பார்த்து மக்கள் வந்து இப்ப வந்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்ற மாரி ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இப்ப நீங்க அந்த படத்துல ஆஸ் அ கேரக்டர் நடிக்கிறீங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இன்ஸ்பயர் பை ட்ரூ இன்சிடென்ட்டா நம்ம ஒரு மூவி எடுக்கணும்போது, அந்த இடத்துல நீங்க அவங்கள நெனச்சிருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு? ஓகே இந்த மாரிலாம் நடந்திருக்கு. நம்ம இப்ப அந்த படத்துல நடிக்கிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆம். அப்படி அப்படி நடந்திருக்கு ஓகே. அதுக்கான தீர்வா தானே தீர்வு. இந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. ஏன்னா நம்ம செய்தி பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல, வீடியோஸ்ல எல்லாத்துலயும் பார்க்கறது, அது அப்படியே அன்னைக்கே கடந்து போயிருவோம். ஆமா. ஏதாவது ஒரு விஷயத்த மட்டுமா முக்கியமா இங்க பார்த்துட்டே இருப்பாங்க. ம். அப்படி ஒரு விஷயத்த தள்ளி விட்டுட்டு போற விஷயம் கிடையாது. ஓகே. அது நம்ம இருந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் என்ன நடக்குது ம். அப்படின்றத சமூகத்துக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். ம். அப்படின்ற விஷயத்த தான் நான் வந்துட்டு எந்த நியூஸ்னு இல்ல, இனிமே எந்த நியூஸ் வந்தாலும் எதையும் பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்தா அதை நம்ம வந்து உன்னிப்பா கவனிச்சு அதுக்கான நம்மளால தீர்வு கொடுக்க முடியலனாலும் தீர்வு கொடுக்குற ஆளுங்க கிட்டயாவது நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். ஓகே. ஆமா இந்த படத்துல நடிச்ச கேஸ்ட் அண்ட் க்ரூ அவங்கள பத்தி சொல்லுங்க. ஆமா. எப்படி இருந்துச்சு? எல்லாருக்குமே முதல்ல வந்துட்டு எங்க குணாண்ணா ஹீரோ கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. அண்ணா ஓகே. நல்லா ஸ்பேஸ் கொடுத்து எங்களை எல்லாம் வந்துட்டு நல்லா கூட வந்துட்டு இப்படி பண்ணலாம்டா அப்படி பண்ணலான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாரு. அப்புறம் கூட அஜய்னு ஒரு மாஸ்டர் படத்தில் நடித்த அஜய் ஓகே. தம்பி, அவரும் நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். ம். அந்த தம்பி கூட சந்தோஷமா இருந்தது. நல்லா நல்லா யதார்த்தமா அப்படியே ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா அப்படியே. சுத்திக்கிட்டே இருந்தோம். அப்படி அங்க கேரக்டர்ல என்னவா இருப்போமோ அதே மாதிரி தான் அங்க கொஞ்சம் அதிகமா இருப்போம். எங்க ஃப்ரேம்ல அவ்வளவு பேச முடியாது. அதனால வெளியே கொஞ்சம் ஜாலியா வெளிய. பேசிட்டு இருப்போம். ஓகே. அப்புறம் இதுல ஒரு அம்மா கேரக்டர் ஒண்ணுங்க பண்ணிருக்காங்க, ஸ்ரீரேகான்னு சொல்லிட்டு. ஓகே. அவங்க பயங்கரமா நடிச்சிருக்காங்க. வெறும் கண்ணுல மட்டுமே நடிச்சிருப்பாங்க. நான் பார்த்தேன். பார்த்திருப்பீங்க, அவங்க கண்ணை மட்டுமே தான் பார்க்க வச்சிருப்பாங்க அவங்க. ம். அப்புறம் எங்க காளி வெங்கட் அண்ணா, தங்கப்பிள்ளை, எங்க அழகு படத்தோட தங்கப்பிள்ளை காளி வெங்கட் அண்ணா. ஓகே. அண்ணா கூட நடிச்சது ரொம்ப ஒரு ஜாலியா இருந்தது. மீன் நிறைய விஷயங்கள் அண்ணா கிட்ட கத்துக்கலாம். கத்துக்கலாம். ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பாங்க. சில சொல்லுவாங்க அண்ணா ஸ்பாட்ல இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு ஓகே. சொல்லிட்டு. அப்புறம் அப்பானி சரத் ஆட்டோ சங்கர்ல ரொம்ப ரசிச்சேன் அவரை. ஆனா அவர் கூடயே நடிச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. செம்பன் வினோத் சார் நிறைய பெரிய பெரிய படங்கள் பண்றாரு. அவர் படத்துல நம்மளும் இருக்கோம் அப்படின்றது. ம். அதுக்கப்புறமா இன்னும் நிறைய என் கூட நடிச்ச எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. வேற யாராவது மிஸ் பண்றான்னு தெரியல. யாரும் மிஸ் பண்ணல. எல்லாருமே ஓகே. சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெஜின் ரோஸ்னு ஒரு அண்ணா இருந்தாரு. அவங்க நல்லா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே. அப்புறம் எல்லாருமே நல்லா ஆல்மோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணீங்க. அப்புறம் வந்து எங்க இயக்குனர்
எங்களை ரொம்ப பயங்கரமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு விஷயம் கொடுத்துருக்காரு, நல்ல கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. இவ்வளோ ஓகே. தூரம் பேசவும் வச்சுருக்காரு அப்படின்னா அதுக்கு வந்து சாருக்கு தான் மிகப்பெரிய நன்றி. எல்லாத்தையுமே கவனிக்க வச்சார். ஓகே. அதாவது பயணிகள் கவனிக்க வச்சார். ம். அடுத்து இப்போ அலங்கையும் கவனிக்க வைப்பார், வச்சுட்டு சூப்பர். இருக்காரு. கண்டிப்பாக எல்லாருமே அதை இது பண்ணுங்க. அப்புறம் எங்கள் கேமராமேன் பாண்டிகுமார் சார், ம். நிறையா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் ஓகே. ஒளிப்பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மளும் அவரோட ஒளிப்பதிவில் இருக்கோம். ஏன்னா ஃப்ரேம் ஒரு விஷயம், தம்பி உள்ளவா, நின்று இந்த ஷார்ட் சூப்பராக இருக்கும், அவனுக்கு க்ளோஸ் வைக்கிறோம், மிட் வைக்கிறோம், இதெல்லாம் சொல்லும்போது அப்படியே நமக்கு, ஏன்னா நிறையா சின்ன சின்ன நிறைய படங்களில் இருக்கும். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு இப்படிலாம் நவந்து போய் நின்று இப்படிலாம் பார்த்துன்னு இருப்போம்ல. ம். ஆனால் இங்கே அதை தாண்டி தம்பி நீ இங்கே வான்னு சொல்லி அந்த ஒரு சின்ன ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுல்ல, ஓகே. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பெருமையாக இருந்தது எனக்கு. ஓகே. அதனால் சாருக்கு, கேமராமேன் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து மியூசிக் ம். ம். அல்டிமேட்டாக பண்ணியிருக்காரு. நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா சாங்குமே. கதைக்கான ஒரு இசையை அப்படியே அழகாக கொடுத்துருக்காரு, நேச்சுரலுக்கான இசையை கொடுத்துருக்காரு, அந்த காளிக்கான ஒரு பாட்டை கொடுத்துருக்காரு. ஓகே. இந்த அந்த கொங்கு சார்ந்து அந்த பாட்டு பாட்டு. பாட்டு இருக்கு ஓகே. இல்லைங்களா, அது ம். சூப்பராக இருக்கும். அந்த அந்த மக்கள் எப்படி எப்படி இருக்காங்கன்றது அந்த இருக்காங்க பாட்டில் அழகாக அப்படின்றது. சொல்லியிருப்பாங்க. ம். அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா மேக்கப் மேன் அண்ணா எங்களை ம். வந்து அந்த விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறது பண்றது எல்லாமே எல்லாமே. சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் ம். பயங்கரமாக எங்களை இது பண்ணியிருக்காரு. சாருக்கு ஓகே. ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் எங்களோட ப்ரொடியூசர் சபரிசன் சார், சங்கமித்ரா மேம், 2 பேத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆனால் நம்ம படத்தில் புதுசாக ஒரு கேரக்டர் புதுசா ஒரு வரும்போது கேரக்டர். அப்படின்றத அந்த இடத்த உள்ளே கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய விஷயம். விஷயம். ஆமாம் ஆமாம், அது ரொம்ப சந்தோஷப்படுறேன், அதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக வந்து உதவி இயக்குனர்கள், நான் ம். அவங்களுக்கு ரொம்ப நன்றியை சொல்லணும். ஆம், ஏன்னா சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி பூஜை பண்ணாதான் வேலைக்கு ஆகுன்ற மாதிரி ஒரு விஷயம் இல்லை. நம்ம ஓகே. போய் கொடுக்குற ஃபோட்டோவையும் ப்ரொஃபைலையும் உள்ளே கொண்டு போய் கொடுத்து, இந்த ஆர்டிஸ்ட் வந்துட்டு போனாங்க சார், ஆடிஷன் பண்ணாங்க சார், இது பாருங்க சார் சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா, காமிக்கிறாங்க. அப்படி காமிக்கும் போது தான் நம்ம அவங்க கண்ணில் படுறோம். அந்த ஓகே. விஷயம் பண்ணாங்களே, அதனால அந்த உதவி இயக்குனர்கள் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் எங்கள் அசோசியேட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் ம். எல்லாருக்குமே நான் வந்து பெரிய, ஏன்னா அவங்களாம் வந்துட்டு ஒவ்வொரு சீன் பண்ணும்போதும் சூப்பராக பண்ணியிருக்கடா, நல்லா பண்ணுறேன்னு என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்கரேஜ். கோ டைரக்டர்ஸ், அசோசியேட் டைரக்டர்ஸ் எல்லாமே என்கரேஜ் மட்டுமே பண்ணிட்டே இருப்பாங்க. நீ எங்கேயும் நல்லா பண்ணலடா அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ம். எங்களுக்கு அது பூஸ்ட்டுக்கு மேலே பூஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா எங்கள் சார் அந்த கதையை இந்த லைனை சொல்லிட்டு, இந்த சுச்சுவேஷன் சொல்லிட்டு போயிடுவாங்க, நீங்களா பண்ணுங்கன்னு பண்ணுங்க. சொல்லிடுவாங்க. அவங்களும் அதே மாதிரி வந்துட்டு பண்ணதை வந்து எங்களுக்கு அங்கேயே ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. டேய் சூப்பராக பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு சைலண்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதை இன்னும் நல்லா பண்ணணும். இன்னும் நல்லா பயங்கரமாக பண்ணணுன்ற ஒரு விஷயம் நமக்கு அங்கே பூஸ்ட் கிடைச்சிட்டே ம். இருந்தது. ம். அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி. அப்புறம் இதில் தங்கச்சி கேரக்டர் ஒரு குட்டி பாப்பா ம். நடிச்சிருப்பாங்க, அவங்களும் நல்லா பண்ணி நடிச்சிருந்தாங்க. எல்லாருக்குமே ஆர்ட் டைரக்டர் வந்து நேச்சுரலாக அந்த குகை சீன்லாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் இதுக்கு பின்னாடி உழைச்ச அத்தனை பேருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகே. ஆமாம் ஆமாம். சூப்பர். இதில் கருப்புன்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. ஏன்னா அப்படி எனக்கு அது ஒரு அடையாளம். அடையாளமாகவே மாறிடுச்சு. எனக்கு அந்த அடையாளத்தை கொடுத்துட்டாரு எங்கள் இயக்குனர். ஓகே. ஆமாம். ஓகே. சூப்பர். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சினிமாவில் வந்து லைக் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நிறைய விஷயங்கள் அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ இருக்க சினிமா வேற, அப்போ இருந்த சினிமா வேற. ஸோ இன்னும் இந்த ஒரு விஷயம் அப்டேட் ஆகணும் அப்படின்னா சினிமாவில் எதை சொல்லுவீங்க நீங்கள்? நான் என்னை கேட்குறீங்களா இல்லை டோட்டலாக சினிமாலே? இல்லை சினிமாவுக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்ற, சினிமா இன்னும் அப்டேட் ஆகணுன்றது சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா நம்ம அதில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு அது அப்டேட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அது கூட சேர்ந்து நம்மளும் அப்டேட் ஆகணும். ஆமாம், அப்படின்றத வேணா நான் சொல்லிப்பேன். ஒரு விஷயம் என்னன்னா, ஃபோட்டோ எடுத்துட்டு ஆஃபீஸாக போகிற நிறைய நண்பர்கள், நாங்கள்லாம் போகிறோம் இல்லையா, அவங்களுக்கு கரெக்டான அங்கீகாரம் இன்னும் நிறைய இடத்துல கிடைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஆசை. ஏன்னா அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு திரும்ப வர்றது, ட்ராவல் பண்ணுறது, நிறைய விஷயம் இருக்குது. நம்ம ஒரு பெட்ரோல் போட்டுட்டு நம்ம அந்த ஆஃபீஸ் போகணும், அந்த ஃபோட்டோக்கு நம்ம பிரிண்ட் போட்டுட்டு ஆஃபீஸ் போகணும். இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அங்கீகாரம் எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடைக்கணும். அப்படி ஒரு எனக்கு ஒரு சின்னதில் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு விஷயம். ஏன்னா ஆடிஷன் போய் நான் செலக்ட் ஆனேன். எந்த ஒரு சார் வந்து ஏதாவதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமாக இருக்கா, இந்த பையன் இருக்கானா, அதெல்லாம் பார்க்கல. அதே மாதிரி இன்ஸ்டாவில் உனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது, அதெல்லாம் சார் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. ஆடிஷன் வைங்க,
ஆடிஷன் அந்த வீடியோ பார்த்தாரு, கூப்பிட்டாரு. எனக்கு அந்த ஒரு பெரிய ஒரு ஓகே. வெளிச்சத்தை கொடுத்துருக்காரு எனக்கு எங்களுக்கு. ஓகே. சூப்பர், சூப்பர். அண்ட் தேங்க் யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் வந்து Thank you எங்ககிட்ட so நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். until then bye from சந்தியா.